வணக்கம். வர திங்கட்கிழமை மே 4 தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு. ஸோ இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் முடிவுகள் வர திங்கட்கிழமை மே 4 வெளியாகுது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகுது மே 4. ஸோ அதற்கு முன்பாக எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருந்தது. தேர்தல், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் அப்படின்னு வெளியாகி இருந்தது. ஸோ இதில் முக்காவாசி எக்ஸிட் போல் எல்லா நேஷனல் மீடியாக்கள் எடுத்த எக்ஸிட் போல் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிலர் அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிலர் அதாவது ஒருத்தவங்க மட்டும் இந்த இந்தியா டுடே ரிலீஸ் பண்ணது மட்டும் டிவிக்கே கொஞ்சம் முந்துவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி 100 சீட்டுக்கு மேலே டிவிக்கு வாங்குவாங்க, அவங்க கொஞ்சம் முந்தி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இஷ்டத்துக்கு அவங்க ஒரு கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இது எங்க எடுக்கப்பட்டது, எப்போ எடுக்கப்பட்டது, என்ன சாம்பிள், எப்படி அப்படின்ற எந்த விஷயங்களும் ப்ராப்பரா இல்லை. பிராமின் தமிழ்நாட்டில் 9% இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் போடுறாங்க. என்னென்னமோ போட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இது இப்போ டிஸ்கஷனாக இருந்துகிட்டு இருக்கு, நிறைய பேசு பொருள் இது ஏற்படுத்தியிருக்கு. அப்போ திரும்ப திமுக ஆட்சி தானா? அப்போ அதிமுக ஆட்சி இல்லையா? ஓ, டிவிக்கு இவ்வளோ வாங்குறாங்களா? அப்போ நாம் தமிழர் அப்படின்ற இவ்வளோ கேள்விகள் இதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது ஒரு டுபாகூர் எக்ஸிட் போல். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். திரும்ப திமுக ஆட்சிக்கே வந்தாலும் இதுல நிறைய நிறுவனங்கள் திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் திரும்ப திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த எக்ஸிட் போல் ஒரு டுபாகூர் எக்ஸிட் போல் தான். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாம கண்டதை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க மேல இருந்து ஒரு பார்வை இருக்கும்ல இவங்களுக்கு, திமுக அதிமுக டிவிக்கே கொஞ்சம் பவர் இருக்கு, ஓகே சரி அப்ப நம்மளே ஒரு நம்பரை போடுவோம், 100, 102, 101, 104 அப்படின்னு இவங்களே ஒரு நம்பரை போட்டு இந்த டுபாகூர் எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிற அப்படின்ற இடத்துல என்டிகேவை போட்டிருந்தாங்க. அப்பொழுதே அவருடைய லட்சணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு என்டிகே பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத தாண்டி, என்டிகே தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. டிவிகேவுக்கு எத்தனை நம்பர்னு தெரியாது, எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியாது. அது 5ஆவும் இருக்கலாம், 15ஆவும் இருக்கலாம், எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியாது. இப்பொழுது அவங்க முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க அப்படின்றது மாற்று கருத்து கிடையாது. அவங்களுக்கு முதல் தேர்தல், இவ்வளவு நம்பர் என்ன ஏது, அவங்களுடைய பலம் என்ன, ரொம்ப நாள் அவங்க சஸ்டெயின் ஆவாங்களா அப்படின்ற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறீங்க, டிவிக்கேன்னு போட்டு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. எல்லாருமே குறைந்தபட்ச நம்பர் 10 கொடுக்குறாங்க. அது எப்படின்னு தெரியல. எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் குறைந்தபட்சம் டிவிக்கே ஒரு 10 சீட்டு வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, நம்ம மே 4 பார்த்துருவோம், இரு தம்பி மிஷின் நிக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம போவோம். ஆனால் என்டிகேவுக்கு என்டிகே அப்படின்னு போட்டு நீங்கள் 0 போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்டிகேன்னு போட்டு உங்கள் ஒன்மத்தை கக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்டிகேன்னு கூட போடாமல் பிறன்னு போட்டு அங்கே ஒரு நம்பரை போடுறாங்க. அது என்ன பிற? 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. எல்லாரும் சொல்லிட்டாங்க. விஜய் கூட ஒரு வாயாளர் சொன்னார், 4 முனை போட்டிலாம் கிடையாதுங்க, இங்க 2 முனை போட்டி தான். அப்படின்னா 4 முனை போட்டி இருக்கு அப்படின்றத எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஊடகங்கள், அதுவும் வடநாட்டு ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்டிகே அப்படின்ற கட்சியை போடாம பிறன்னு போட்டு ஒரு நம்பரை போடுறாங்க. என்ன பிற? இன்னும் சுயேட்சையெல்லாம் வின் பண்ண போறானா? எந்த சுயேட்சை எங்க வின் பண்ண போறான்? அவ்வளோ பவர்ஃபுல் சுயேட்சை எங்க இருக்கான் தமிழ்நாட்டில்? என்ன இது பிற அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போடுறாங்க. அது என்ன பிற அப்படின்னு தெரியல. ஸோ இப்படியான விஷயங்கள் நீங்க பார்த்தாலே இந்த எக்ஸிட் போல்லாம் எவ்வளோ டுபாகூரான எக்ஸிட் போல் அப்படின்றது தெரியும். ஸோ இங்க கிரவுண்ட் என்ன அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. ஸோ இங்க யாரு இருக்கா, எத்தனை பேர் போட்டி போடுறா, என்ன நிலவரம் அப்படின்றது எதுவுமே இல்லாம மேல உட்காந்துக்கிட்டு வந்துருச்சா துட்டு போடுறா ஒரு நம்பரை அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரை போட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த எக்ஸிட் போல்ல நான் பார்க்கறது ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப ஊடகங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுவும் ஆங்கில ஊடகங்கள்லாம் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அந்த கிரெடிபிலிட்டிக்கு ஒரு மக்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டாம். உங்க மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. அந்த மதிப்போட கொடுக்காம
மிக மோசமாக இந்த ஊடகங்கள், இந்த மீடியாக்கள்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றது உள்ளபடியே வருத்தமாக இருக்கு. நீங்க இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தூக்கி உங்களை குப்பையில போட்டுருவோம் மக்கள். இப்பவே வந்து இந்த கருத்து கணிப்புகள்லாம் மக்கள் பெருசா நம்புறது இல்லை. ஏன்னா இந்த 2026 எலெக்ஷன்ல குப்பை மாதிரி கண்ட கருத்து கணிப்புகள் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் அந்த கருத்து கணிப்புகளுடைய பீக் ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து நீங்க கருத்து கணிப்புகளை வச்சு ஒரு முடிவை மாத்திர முடியுமா அப்படின்ட்டு தெரியல. வரக்கூடிய எலெக்ஷன் வச்சு சொல்றேன், வரக்கூடிய எலெக்ஷன்ல சொல்றேன். ஸோ இதான் அந்த கருத்து கணிப்புகளுடைய இந்த பீக் ஸ்டேஜ் அப்படின்றது 2026 எலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ட குப்பையான கருத்து கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. நம்மளும் அதை எடுத்து வேற வழி கிடையாது, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்றது, எல்லாரும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அது இதுன்னு பண்ணி அதை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஊடகங்கள் கொஞ்சமாச்சு உங்க மீது மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு 1% உண்மையா இருங்க. அது கூட இருக்க முடியாது அப்படின்னா எதுக்கு, என்ன லெகசி, என்ன ஆங்கில ஊடகம், என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஏடிஎம்கேவுடைய ஐடி அந்த ஹேண்டில் எக்ஸ்தலத்தினுடைய ஐடி பக்கத்தில் அது வெளியாகி இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 இப்படிதான் சொன்னாங்க, 2006 to 2011 ஆட்சி காலம் சிறப்பா இருந்துச்சு, திரும்ப 11 to 16 திமுக தான் ஆளப்போகுது அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பொய்யாக்கி அப்பொழுது ஜெயலலிதா மேரிட்ட கேட்கறாங்களாம். ஸோ இது பத்தி இது மாதிரி நீங்க தோத்துருவீங்க, திரும்ப திமுக ஆட்சி தான் வரும் 2011 அப்படின்னு சொல்றாங்க கருத்து கணிப்புகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மேரிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்களாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. நாங்கள் கிட்டத்தட்ட 210 சீட்டுக்கு மேலே வின் பண்ணுவோம் அப்படின்னு அப்போது ஜெயலலிதா மேயர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது 2011 அதிமுக கூட்டணி 203 இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க. கூட்டணியோட 203 இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க. எதிர்கட்சியாக கூட திமுக அன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் ஆச்சு. எதிர்கட்சியாக தேமுதிக தான் வந்தாங்க. கூட்டணியோட அதிமுக அன்னைக்கு 203 இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ பல கருத்து கணிப்புகள் திரும்ப திமுக தான் ஆட்சிக்கு வரும்னாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யாச்சு. 2016 இதே ஸ்டேஜ் தான். நிறைய கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு டைம் திமுக ஒரு டைம் அதிமுக அப்படின்ற பொழுது 2006 to 2011 திமுக, 2011 to 2016 அதிமுக, அப்போனா 16 to 2021 திமுக தான். ஏன்னா மாறி மாறி தானே தமிழ்நாட்டினுடைய அந்த வரலாறு இருக்குது. ஸோ மாற்றி தானே ஆட்சி பிடிச்சிட்டு வராங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த தடவை திமுக தான் வரும் அப்படின்னு 2016 பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதை பொய்யாக்கி திரும்ப ஜெயலலிதா மேயர் தான் அப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேற்கோள் காட்டி இப்பொழுதும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், 210 சீட்டுக்கு மேல நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில, அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அதில் இன்னொன்று சொல்றாரு, இப்படியான கருத்துருவாக்கங்களை உருவாக்கி மக்கள் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை கொண்டு போறாங்க, திமுக தான் வின் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை கொண்டு போய் கடைசி டைம்ல வாக்கு எண்ணிக்கை நாளன்னைக்கு திமுக நிறைய தில்லாலங்கடி வேலைகளை உள்ள பார்க்குவதற்கான வேலைகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மக்கள் மனசுல திமுக தான் வின் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் போய் பதிவு வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல இவங்களுடைய அந்த தில்லுமுள்ளெல்லாம் உள்ள நடத்தி திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான பல வேலைகளை திமுக பார்ப்பாங்க. அதனால நம்மளுடைய வேட்பாளர்கள், தொண்டர்கள், கிளை நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப விழிப்போடு மே 4 அன்னைக்கு செயல்படுங்க அப்படின்றத அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓகே தான். 2011 சொல்றாரு, 2016 சொல்றாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா 2026 அப்படியான ஒரு ஸ்டேஜ் இருக்கா அப்படின்றது எனக்கு பெரிய கேள்விக்குறி தான். அன்னைக்கு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஒன்று சொன்னாங்க, ஆனா முடிவுகள் வேறையா இருந்துச்சு. 16 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஒன்று சொன்னாங்க, ஆனா முடிவுகள் வேறையா இருந்துச்சு. ஆனா 26 ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த அளவுக்கு அப்படி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு நான் நம்புறேன். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஆனா இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அவங்க வெளியிடக்கூடிய இந்த எக்ஸிட் போல், அதற்கு முன்னாடி வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகள், இது எல்லாமே ரொம்ப அறமற்றதாகவும் ரொம்ப மோசமான முறையில விலை போன ஒரு கருத்து கணிப்புகளாகவும் இருக்கு அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. திமுக தான் திரும்ப வரப்போகுது அப்படின்றதையும் பதிவு பண்றேன். அதே போல இந்த கருத்து கணிப்புலாம் வெளியிடுறாங்க இல்லையா, ஸோ இந்த கருத்து கணிப்புகள்லாம் ரொம்ப கரப்டா மாறி இருக்கு அப்படின்றதையும் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றது எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி.
மே 4 யார் யாரெல்லாம் வின் பண்றீங்களோ அன்னைக்கு இரவுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு இரவுக்குள்ள எல்லாருமே பனையூர் அலுவலகத்துக்கு வந்துடணும். வெற்றி பெறக்கூடிய எல்லாருமே வந்து அன்னைக்கு இரவுக்குள்ள பனையூர் அலுவலகத்துக்கு வந்துடணும் அப்படின்ற உத்தரவுகளாம் போட்டிருக்காராம் விஜய் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு. ஸோ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, இன்னைக்கு இவரை மீட் பண்றாங்க, ஒரு மீட் எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்ட்ரைட்டா வெற்றி அப்படின்ற அறிவிச்சிட்டாங்களா, கிளம்பி ஸ்ட்ரைட்டா பனையூர் வந்துருங்க அப்படின்ற உத்தரவு வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தங்களுடைய தொண்டர்களையும் வேட்பாளர்களையும் விஜய் அவர்கள் நம்புறாரு. ஸோ அந்த நம்பிக்கைக்கு அவங்க உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா டிவிக்கே வந்து ஒரு கொள்கை கூட்டம். விஜய் ஒரு கோடு போட்டாருன்னா தாண்ட மாட்டாங்க, பேரம் பேச மாட்டாங்க, விலை போக மாட்டாங்க. கோவத்தூர் காட்சியை நம்ம இன்னொரு தடவை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப கொள்கை உறுதிப்பாடுடைய ஒரு கூட்டம்னா அது டிவிகே தொண்டர்கள் தான். ஸோ அதனால வந்து அப்படியான உத்தரவு வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் போட்டிருக்காரு. இரவுக்குள்ள வந்துருங்க, யார் யாரெல்லாம் வெற்றி பெறுறீங்களோ யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் ஃபோன் காலையும் அட்டன் பண்ணாதீங்க, யாரையும் மீட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டா காரை விடுங்க பனையூருக்கு அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இன்னைக்கு கூட வந்து அவங்க வேட்பாளர்கள்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற செய்தி கோயிலா வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா டிவிக்கே வந்து நான் திரும்ப தான் சொல்றேன், நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான், டிவிக்கே வந்து எவ்வளவு வேணா வாங்கட்டுங்க, 20 வாங்கட்டும், 25 வாங்கட்டும், அல்லது 10 எம்எல்ஏ வாங்கட்டும், எது வேணா வாங்கட்டும். ஆனா டிவிகேவால தொடர்ந்து இந்த அரசியல் களத்துல பயணிக்க முடியாது. ஏன்னா டிவிகேவுக்கு ஒரு அரசியலே கிடையாது. ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணி இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் காசை கொடுத்து ஒரு ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணி இப்படி வேணா சுத்திக்கிட்டு இருக்கலாம். அது ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. எங்களுக்கு 20 இருக்கு, எங்களுக்கு 30 இருக்கு, எங்களுக்கு 40 இருக்கு, நாங்க தான் சிஎம், நாங்க தான் பிஎம் அப்படின்ற பில்டப்லாம் அப்புறம் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரூவ் ஆயிடும் எவ்வளவு உங்களுக்கு இருக்குது, உங்க லட்சணம் என்ன, 5, 2, 3 சம்திங் ஏதோ நம்பர் வரும்னு வச்சுங்களேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப 5, 2, 3க்குலாம் போற அப்படின்றீங்களா? சரி ரைட்டு, 15, ஒரு 20ன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்பர் வாங்குறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் டிவிகேவுக்கு என்ன அரசியல்? டிவிகேவுக்கு அதன் பிறகு எந்த அரசியலும் கிடையாது. இதுதான் டிவிகேவுடைய ஒரு பீக் ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கப்புறம் டிவிகேவால இவ்வளோ பெரிய ஒரு பீக்கை டச் பண்ணவே முடியாது. ஏன்னா விஜய் கிட்டையும் அரசியல் கிடையாது, டிவிகே கிட்டையும் எந்த அரசியலும் கிடையாது. ஸோ அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. மேபி இந்த எலெக்ஷனில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கலாம். ஆனால் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, டிவிக்கே ஒரு சீட்டு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சீட்டு வின் பண்ணுவாங்க, ஒரு 15லேருந்து ஒரு 20 விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸிட் போல்லாம் பார்க்கும்பொழுது உள்ளபடியே பெரிய கவலை, ஒரு கோபம் தான். என்னடா இப்படி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் தான். ஸோ அதனால பெருசா இந்த எக்ஸிட் போல்லாம் மக்கள் எடுத்துக்கிட்டு எக்ஸைட் ஆக வேண்டாம். ஆஹா வந்துட்டாங்களா, அவங்களா, ஐயோ இவங்களா, இவங்க வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணுங்க, திங்கட்கிழமை இன்னும் ஒரு 2 நாள் தான். அதனால பெருசா போட்டு மக்கள் குழப்பிக்க வேண்டாம். இந்த எக்ஸிட் போலையும் நான் பெருசா கன்சிடர் பண்ணல. அது ஒரு டுபாகூர், திரும்ப சொல்ற மாதிரி டுபாகூர் கருத்து கணிப்புகள் தான் 99% டுபாகூர் கருத்து கணிப்புகள் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக பெய்டு கரப்ஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. நம்ம கூட வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தை, ஒரு பேப்பர் மேகசின் எடுத்து நம்ம கூட பேசியிருந்தோம். ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மாதிரியும் ஒரு முடிவு போட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம கூட அதை பேசியிருந்தோம். அது போல தான், அது அவ்வளோதான் இவங்களுடைய லட்சணம். அதனால எக்ஸிட் போலில் எடுத்துக்கிட்டு நம்ம பெருசாக ஒன்றும் ஆர்வமாக வேண்டாம். 2 நாள் வெயிட் பண்ணுங்க, திங்கக்கிழமை ரிசல்ட் வந்துடும். ஸோ எப்படி பார்க்குறீங்க, யார் வர மாதிரி உங்களுக்கு தோணுது? இந்த எக்ஸிட் போல் இந்த இதெல்லாம் தள்ளி விடுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, களம் எப்படி இருக்கு, உங்க ஊர்ல எப்படி பேசிக்கிறாங்க, ஸோ உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.